ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா அவ்வளவு சுலபமாக யாரையும் தேடி போய் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது, இனி நீ தைரியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலான்னு ஒருபோதும் குறி சொல்லுவது கிடையாது. இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நடப்பதை இப்போது எதற்காக உன்னை தேடி சொல்ல வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு நேரம் சரியில்லை, அதிர்ஷ்டமே இல்லை, என் வாழ்க்கையை சுற்றி பிரச்சனையாக இருக்குது, நான் உங்களையே நம்பினேனே அம்மா, இப்படி என்னை ஏமாற்றிட்டீங்களேன்னு உன் மனசு முழுக்க கேள்விகளும் குழப்பங்களும் நிறைஞ்சு இருக்கிறதுனால தான் முதல்ல உன்னை தெளிவுபடுத்தணும், என் அன்பு பிள்ளையான உன்னை சந்தோஷமாக மாற்றணுங்கிறதுக்காக, உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக அதிர்ஷ்டத்தோடு உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கான அதிர்ஷ்டம் இப்போது உன் வீட்டு கதவை வந்து தட்ட தான் போகுது. கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுறதையெல்லாம் நீ கதைகளில் தானே கேட்டிருப்பாய். அந்த கதை என்பது இப்போது கனவாக இருந்த உன் வாழ்க்கையை நிஜமாக மாற்றப் போகுது. ஆம் என் செல்லமே, இத்தனை நாளாக எது நடக்கணும்னு நினச்சியோ, எந்த பிரச்சனை சரியாகணும், எதுக்கு தீர்வு கிடைக்கணும், எந்த ஆசை நிறைவேறணும்னு நினச்சியோ, அது அத்தனையும் உனக்காக நான் நிறைவேற்ற போகிறேன். உன்னை உதாசீனம் செய்த மனிதர்களும், நீலாம் எங்கே முன்னுக்கு வரப்போறன்னு உன்னை அலட்சியமாக நினைத்த மனிதர்களும், அவர்களே பார்த்து மூக்கில் விரல வச்சு வியக்கும்படி அவர்கள் கண் முன்னால் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன். உன்னை தூக்கி விடுவதற்கும் உன்னை வாழ வைப்பதற்கும் உன் வராகியம்மா நான் இருக்கும்போது எப்படி நீ தோற்று போவாய்? சுலபமாக யாருக்கும் குறி சொல்ல வராத இந்த தாயி உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சும்மாவா வந்திருப்பேன்? அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. உன்னை வீழ்த்தணும், உன்னை தோக்கடிக்கணும்னு ஒரு சிலர் திட்டம் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு துணையாக நான் நின்று நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்க்கைக்கான உயரத்தை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையை மாற்றுவேன், நீ கவலைப்படாதன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் தானே. இதோ எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நடக்கும்படி நான் செய்து முடிக்கத்தான் ஓடி வந்துள்ளேன். உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் போக்கி உனக்கான இஷ்டம் எப்போது நடக்கும் என என்னையே நம்பி கேட்டுக்கொண்டிருந்த உன் வாழ்நாளில் உன்னுடைய பிரார்த்தனைகளெல்லாம் இப்போது நிறைவேறும்படி சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உன் வாழ்வில் பொங்கி பிரகாசமாய் ஓடப்போகுது. உன் வாழ்க்கைக்கான தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன் என் செல்வமே. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. இனி எல்லா நாளும் உனக்கான வெற்றி நாளாக இருக்க போகுது. உன்னை ஏமாற்றியவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்து உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் உன்னிடமே வந்து மன்னிப்பு கேட்டு உன் காலில் விழுந்து புலம்பும்படியும் நான் எல்லா விஷயங்களையும் மாற்றி அமைக்கப் போகிறேன். இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவோம் வாழ்வில் இப்போது துன்பமெல்லாம் தீர்ந்து போய் சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் அள்ளி வழிய போகுது. உன்னை சோதித்த நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உனக்கான வெற்றியை பரிசாய் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் தானே. அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடேன் செல்வமே. உன் வாழ்க்கைக்கான அற்புதங்களை செய்ய நான் ஓடி வந்து விட்டேன் அல்லவா. உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும் ஆட்டுவிக்கக்கூடிய நான் அற்புதங்களையும் செய்ய தயாராக தான் வந்துள்ளேன். உன்னுடைய ஆசைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுது. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அழகாய் முடிச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தபடியே உனக்கான ஏற்றங்களையும் நான் தரப்போகிறேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கும்போது எதுவும் நடக்காமல் இருக்கும்படி நான் விட்டு விடுவேனா என்ன? கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. கவலைப்படுறதாலையும் வருத்தப்படுவதாலையும் வேதனைப்படுவதாலையும் கண்ணீர் விடுவதாலையும் எதுவுமே மாறாதுன்னு நான் உனக்கு பலமுறை சொன்னாலும் கூட நீ பலகீனமான ஆளாக மாறி மாறி எப்போது பார்த்தாலும் கண் கலங்குகிறாய். முதல்ல பலத்தோடு கூடிய தைரியமான ஆளாக இரு. நீ என்னை நினைத்து வேண்டியதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு தரப்போகிறேன். நீ எனக்காக நன்றி சொல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்வமே. உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதையெல்லாம் தர வந்த நான் இப்போது எல்லாமே நன்மையில் முடியும்படியும் செய்ய போகிறேன். என்னை நம்பி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் நான் எப்போதும் இருப்பேன் என்பதை நீ அறிவாய்தானே. நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக நான் நிற்கிறேன்னு சொன்னது போலவே நீ இப்போது போகக்கூடிய காரியத்தில் உனக்கான வெற்றியை நான் முடிவாய் தரப்போகிறேன். அம்மா வராகி தாயே, இன்றைக்கி நான் போகிற விஷயம் நல்லபடியாக நடக்கணும், இன்றைக்கி நான் நினச்சது நல்லபடியாக இருக்கணும், இன்றைக்கி நாள் நல்லபடியாக இருக்கணும்னு நீ எதிர்பார்த்த உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் வேக்கங்களையும் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி முடிக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. நீ என்கிட்ட என்ன கேட்டியோ, எதை எதிர்பார்த்தியோ, நீ விரும்பின வாழ்க்கையவே உன் கைகளில் ஒப்படைப்பேன்.
உன்னுடைய பொறுமைக்கான பொக்கிஷத்தை உன் வாழ்நாளுக்கான பரிசாக நீ பெறப்போகிறாய். என் வாக்கினை நம்பு என் செல்லமே. எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும் என் வராகியம்மா என காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு தானே வாழ்ந்து வருகிறாய். உன் துன்பங்களை போக்கி நீ எதிர்பார்த்தபடியே உன் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நான் வரவழைக்கப் போகிறேன். நீ என்ன பார்க்க வர முடியலையே நினச்சி கவலைப்படாத. நேரம் வரும்போது உன் வராகியம்மா நானே உன்னை தேடி வருவேன். சோதனைகள் அதிகமாக இருக்கும் உன் வாழ்வில் மிக பெரிய அளவில் சுகத்தையும் வரவழைப்பேன். சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கூட கொண்டு வந்து தருவேன். கவலைப்படாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளும் மனவேதனைகளும் இன்றோடு உன்னை விட்டு மறையப் போகுது. இனி வரக்கூடிய வருங்காலமானது உனக்கான வசந்த காலமாக மாறப்போகுதுன்னு குறி சொல்லி நீ தேடிக்கிட்டு இருந்த உனக்கான அதிர்ஷ்டத்தையும் உன் வீட்டில் ஒப்படைக்க நான் வந்துட்டேன். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் கண் முன்னாலேயே உன்னை வாழ்த்தி உயர வைப்பேன். நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாக தானே இருக்கும். எல்லா துன்பங்களும் தீர்ந்து என் அருளால் நீ சந்தோஷமாக வாழப்போற. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் இதுவும் கடந்து போகுன்ற வார்த்தையை மட்டும் மனசில் வச்சுக்கோ. நீ விரும்பிய ஒன்றை நான் தர நினைத்து விட்டேன் அல்லவா? இனிமே எவ்வளவு குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலக நினைத்தாலும் நிச்சயமாக நான் உன்னிடம் அதை வந்து ஒப்படைப்பேன். இனி நடப்பது எல்லாமே என் அருளால் நல்லதாக நடக்கும். நடந்ததை நினைத்து நீ வருந்தியதெல்லாம் போதும். இனி நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராகு. வருகின்ற காலம் என்பது உனக்கான வசந்த காலமாக மாறும். நீ வேண்டிய அனைத்தையும் நான் விரைவில் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. என்னுடைய பிள்ளையான உன்னை நான் சோதிப்பேனே தவிர ஒருபோதும் உனக்கு துன்பத்தை தரமாட்டேன். ஒரு தாயானவள் தன் பிள்ளைகளை வளர்க்கும் போது அவங்கள ஒழுக்கமாக வளர்க்கணும், சரியாக வளர்க்கணும், பொறுப்பாக வளர்க்கணும்னு கண்டிப்பான முறையில் நடந்து கொள்வாள் அல்லவா? அப்படிதான் உனக்கு சில கஷ்டங்களை கொடுத்து உன்னை சரியான பக்குவப்பட்ட ஆளாக மாற்றினேனே தவிர எந்த துன்பங்களையும் நீ அனுபவிக்க வேணும், கஷ்டப்படணும்னு நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. உதட்டில் ஒன்று வச்சு உள்ளத்தில் ஒன்று பேசக்கூடிய அந்த பொய்யான மனிதர்களின் நட்பும் உறவும் உனக்கு வேண்டாமேன் செல்லமே. நீ வேகமாக போனாலும் சரி, மெதுவாக போனாலும் சரி, உன் லட்சியத்தை அடைவதில் உறுதியாக இரு. நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையும் உன் மீது வைக்கும் தன்னம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைக்கும். நீயும் உன் மனசாட்சிக்கு நேர்மையாக வாழ்கிற. ஆனால் எப்போது பார்த்தாலும் பிரச்சனையும் துன்பமும் அதிகமாக இருக்குதுன்னு தானே யோசிக்கிற. உன் ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்காக நீயும் யோசிக்கிறாய், ஆனால் முடியலை. கவலைப்படாத. உனக்குள்ள எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம்னு அனைத்தையும் அறிந்த நான் நல் விஷயங்களை நீ தொடரும்படியும் தீங்கான விஷயங்களிலிருந்து விலகும்படியும் உனக்கு வழிகாட்டுவேன். நல்ல பிள்ளையான உனக்கு இனிமேல் பாவம் சேராமல் புண்ணியமே சேரும்படியும் உனக்கான நன்மைகளை நீ பெறும்படியும் உனக்கு துணையாக நிற்கப் போகிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் துணை இருக்கும் நான் இனி நடக்கப் போகிற அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி முடிப்பேன். நீ எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் நீ மகத்தான வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்லமே. ஒருபோதும் உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்துடாத. இன்னைக்கு நாள் உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம், நாளைக்கு நாள் இதை விட மோசமான நாளாக இருக்கலாம். ஆனால் இனி வரப்போகிற நாள் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களாக மாறிக்கொண்டே வரப்போகிறது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் ஒரு திருப்பமும் மாற்றமும் வரும். நீ ஜெயிப்பதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது என் செல்லமே. நீ எங்கே போனாலும் அங்கு உனக்கு துணை செய்வதற்காக உனக்கு முன்னால் நான் வந்து நிற்பேன். நீ எதிர்பார்த்த மாற்றங்களை உனக்கு கொடுத்து நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்களையும் உன் வாழ்வில் வரவழைப்பேன். நீ ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கும்படி உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்து தருவேன் என் செல்லமே. உன் உள்ளத்திற்குள் வந்து அமர்ந்த நான் இனி நீ கேட்டது கிடைக்கும்படியும் நினைத்தது நடக்கும்படியும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாய் செய்து முடிப்பேன்.